Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏடிசி ஜேஇ 2025 அப்படின்றதுக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஏப்ரல் 25 வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தின ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு 60 days ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம லான்ச் பண்ண போற மெகா ஆன்லைன் கோர்ஸ், இதை பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது ரொம்ப ஒரு பேசிக்கான சிலபஸ். ஸோ நீங்க வந்து பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த ரெண்டு டாபிக்ஸை படிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களால ஈஸியா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸ்ல அடிக்கடி இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத நம்ம பாக்குறோம். பட் இருந்தாலும் வேகன்சிஸ் இயர் பை இயர் நமக்கு ரெடியூஸ் ஆயிட்டே வருது. ஸோ பட் இந்த டைம் ஒரு குட் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை பத்தின டீடைல்டு வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாவே நம்ம இன்ஸ்டியூட்ல போட்டிருக்கோம்ப்பா. ஸோ அதையே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 60 daysல எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 60 daysல எப்படி வந்து இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்றது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம லான்ச் பண்ற மெகா லைவ் ஆன்லைன் கோர்ஸ் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஜேஇக்கான ரெக்ரூட்மெண்ட்ல 120 மார்க்ஸ் அப்படின்றதா நமக்கு இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க டார்கெட் அப்படின்றது எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 95. ஓகே, அதாவது பேர் மினிமம் 95 தான் உங்களோட லீஸ்ட் மார்க்கா இருக்கணும். அதை விட ஜாஸ்தி எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு டார்கெட், ஒரு எய்ம் ஹை அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ எவ்வளவு மேக்ஸிமம் நீங்க வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து சான்ஸ் விடலாம், என்ன தப்பா இருக்கலாம், இல்ல கொஸ்டின் அட்டன் பண்ணாம விடலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸே வந்து இந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க விடணும். ஸோ 50% 60% குவாலிஃபைங் மார்க்னு கொடுத்திருந்தாலும் உங்களோட டார்கெட் எப்பயுமே வந்து 80% ஆஃப் மார்க்ஸை எப்படி ஸ்கோர் பண்றது அப்படின்றதுலதான் இருக்கும். அப்படி நீங்க பண்ணாதான் அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபைங் மார்க்ஸ், அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அப்போ வரப்போ நம்மளால அதை ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த டார்கெட் மார்க்கை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு சிலபஸ்ல என்ன இருக்கும்னா பிசிக்ஸ் மேக்ஸ் 60 மார்க்ஸ்க்கு, ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிஎஸ் இதெல்லாம் ஒரு 60 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல பிசிக்ஸும் மேக்ஸும் ஈச் 25 மார்க்ஸ் பேர் மினிமம் தான் நான் சொல்றேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் மோர் தேன் தட் இட்ஸ் வெல் அண்ட் குட், சரியா? ஸோ இப்போ பிசிக்ஸ்ல ஒரு 25 மார்க்ஸ், மேக்ஸ்ல மினிமம் 25 மார்க்ஸ் எடுக்கணும், ஆப்டிடியூட் ரீசனிங்ல 12 மார்க்ஸ் எடுக்கணும், இங்கிலீஷ்ல 15 மார்க்ஸ். ஸோ இங்கிலீஷ் நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் பேசிக்கா லாங்குவேஜ் வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால ஈஸியா வந்து 15 மார்க்ஸ் அப்படின்றத எடுத்துட முடியும். தென் ஜிஎஸ் பார்ட் ஒரு 8 மார்க்ஸ். ஸோ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே மினிமம். ஓகே, அட்லீஸ்ட் இந்த மார்க் கண்டிப்பா எடுத்துடணும். இதுக்கு மேல நம்ம எடுக்கிறது எல்லாமே நம்மளோட பூஸ்டப் மார்க்ஸ். ஸோ இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாவே வந்து ஸோ திஸ் வில் கம் அரௌண்ட் 97 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கிறது ஆவரேஜா. ஸோ அப்ப நீங்க 95+ மார்க்ஸ் எய்ம் பண்றோம்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 95 எப்படி எடுக்கிறதுன்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம ஒவ்வொரு மார்க்கையும் நம்ம என்ன பண்ணணும், எப்படி கெயின் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம், ரைட்? ஸோ நம்ம அகாடமில we are launching Sparks most in-depth online course exclusively for Airport Authority of India Air Traffic Controller JE Junior Executive 2025க்காக. ஸோ இந்த செஷன், இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆன் April 28 which is on Monday. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்டா யாராச்சும் இது வந்து ஒரு 2 வருஷம் எழுதியிருப்பீங்க, இல்ல 2 வருஷம் எனக்கு எலிஜிபிள் இல்ல, நான் இப்போதான் ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஆஸ்பிரன்ஸா இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பே ஸ்கேல் இருக்குதுப்பா. ஸோ 13 lakhs per annum. ஓகே, சிடிசி வந்து 13 lakhs அப்படின்ற மாதிரி. அப்போ மோர் ஆர் லெஸ் க்ளோஸ் டு 1 lakh உங்களுக்கு வந்து பெர் மந்த் சேலரி இருக்கும். அண்ட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகே, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அப்ப அதுவும் உங்களுக்கு நிறைய வந்து அலவன்சஸ், ஓகேவா? ஸோ நிறையவே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம ஆன்லைன் கோர்ஸ்ல எப்படி வந்து ஸ்கெடியூல் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 daysம் உங்களுக்கு வந்து என்கேஜா இருக்கும்பா. ஸோ மண்டே டு சண்டே, ஓகேவா? அந்த 7 days நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேய 3 செஷன்ஸா பிரிச்சுப்போம். ஸோ இந்த 3 செஷன் அப்படின்றது லைக் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல மார்னிங் அண்ட் 2 செஷன் ஈவினிங், இந்த மாதிரி ஒரு 1 hour 1.5 hours வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல 2 hours தான் ஒரு செஷனுக்கு, டிபெண்டிங் அப்பான் யோர் டைம். உங்களால ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் எடுக்க முடியுது, ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் எடுக்க முடியுது அப்படின்றத பொறுத்து. ஸோ இதுல செஷன் 1 என்ன அப்படின்னா சிலபஸ் கவரேஜ் ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சிலபஸ்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், பிசிக்ஸ், மேக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் இது எல்லாத்துக்குமே வந்து
சிலபஸ் கவர் பண்ற மாதிரி இருக்க ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் டெய்லி உங்களுக்கு 2 லைவ் செஷன்ஸ் இருக்கும். அதாவது செஷன் 2 அண்ட் செஷன் 3. இந்த 2 லைவ் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிளாஸ். ஸோ பிசிக்ஸ்க்கும் மேக்ஸுக்கும், ஏன்னா அது வந்து அந்த 2 டாபிக்கே வந்து 60 மார்க்ஸ்க்கு இல்லையா. ஸோ அப்ப அதுல வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றால இது 2 மட்டும் உங்களுக்கு லைவ் சப்போர்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல பிசிக்ஸ் சப்போர்ட் கிளாஸ் இருக்கும், மேக்ஸும் இருக்கும். ஸோ இது எப்படி போகும்னா, இப்போ மண்டே உங்களுக்கு சப்போர்ட் கிளாஸ் ஃபார் பிசிக்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹீட் அப்படின்ற ஒரு டாபிக்ல சப்போர்ட் கிளாஸ் லைவ் நடந்திருக்கு அப்படின்னா, அடுத்த நாள் அதே டாபிக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு டாபிக் சிலபஸ்ல உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் என்சிஆர்டி சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்சிஆர்டினா 6th to 10th or 12th வரைக்கும் நீங்க பார்க்கணும். அப்போ இனிமே நீங்க புக்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறது எல்லாமே உங்களால 60 daysல கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்மளே என்ன பண்றோம்னா, கம்பைல் பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸ்லயே இண்டிவிஜுவல் டாபிக்கை நாங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான சிலபஸை கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் அந்தந்த டாபிக்ல எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியுமோ அது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தியரி கொஸ்டின்ஸை விட ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். சரி, அப்ப அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்றது, அதை எப்படி நீங்க அட்டெம்ப்ட் பண்றது அப்படின்றதா இந்த லைவ் சப்போர்ட் கிளாஸஸ் இன் போத் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றத பார்ப்பீங்க. அப்ப இந்த செஷன் 2 அண்ட் செஷன் 3 உங்களுக்கு அல்டர்னேட் டேஸ்ல அப்படியே மாறிட்டே வரும். ஒரு நாள் கான்செப்டை பார்ப்பீங்க, அடுத்த நாள் டெஸ்ட், அதே டாபிக்ல டெஸ்ட் இருக்கும். இப்படி ஸோ ஒவ்வொரு டாபிக்லயும் நீங்க நல்லாவே வெல் வர்ஸ்டா வந்துடலாம் இந்த மாதிரி இண்டிவிஜுவலா டெஸ்ட் சீரீஸ் போடுறதுனால. அண்ட் சண்டே வில் பி அ செல்ஃப் ரிவிஷன் டே. ஸோ இது வந்து நாங்க எப்படி உங்களுக்கு கொண்டு போறோம் அப்படின்றது, சண்டே என்னன்னா உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன். ஓகே, இந்த வீக் சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த வீக் நான் எல்லாம் பார்த்தேன் அப்படின்றத நான் ரிவைஸ் பண்றேன் அப்படின்னு உட்காரலாம். ஸோ தட் இஸ் அப் டு யூ. ஸோ உங்களுக்கான ஒரு டேயா நாங்க கொடுக்குறோம். அதுல நீங்க எப்படி படிக்கணும், நீங்க எப்படி மெமரைஸ் பண்ணணும், நீங்க எப்படி ஒரு கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கே கொடுத்துறோம். ஸோ சண்டே வில் பி யோர் செல்ஃப் ரிவிஷன் டே. அதுவான மேண்டேட்ரி. சரியா, உங்க கான்சைன்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து கொஞ்சமாச்சு படிக்க. ஓகே, சண்டே தானே நம்ம கிளாஸ் கிடையாதுல அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஸோ உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு ஒரு வேலை வேணும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா அதுல நீங்க தான் சந்தோஷமா இருப்பீங்க, வேற யாரும் இருக்க போறது கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்காக படிங்க. யாராச்சும் பின்னாடி உங்களை பார்த்துட்டே இருந்தா தான் படிப்பேன், யாராவது சொல்லிக்கிட்டே இருந்தா தான் நான் படிப்பேன், யாராச்சும் என்ன வந்து ஏதாச்சும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தா தான் நான் படிப்பேன், அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே தான் மோட்டிவேஷன். ஸோ டூ ஸ்டார்ட் யோர் ப்ரிப்பரேஷன் வித்வுட் டிலே. ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு 60 daysக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த டைம் டேபிள். இப்போ இந்த நான் சப்போர்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சப்போர்ட் கிளாஸோட ஸ்கெடியூல் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்கும் இருக்குப்பா. இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கு டெஸ்ட். ஸோ மேட்ரிக்ஸ்லயே அது இன்னும் கொஞ்சம் டெப்தா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அது 2-3 கிளாஸ் கூட கொண்டு போவோம். ஓகே, ஸோ லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, டிஃபரன்சியேஷன், மேக்ஸிமம் பாருங்க, அந்த டாபிக்கோட டெப்த்தை பொறுத்து 2 செஷன் கூட உங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, உங்களுக்கு இருக்க எல்லா டாபிக்குமே இது கவர் ஆகும். இன்டகிரல், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பைனாமியல் தியரம், குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் தான்ப்பா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ இதே இது பிசிக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னது எல்லா டாபிக்கும் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் மோஷன், work, energy, power, force, pressure, friction, then gravity, waves, heat and temperature, thermodynamics, sound, light, units and measurement. இது எல்லாமே நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். ஓகே, என்சிஆர்டி புக் சிலபஸ் தான் இருக்கு. சரியா? ஸோ இதை நாங்க உங்களுக்கு நீங்க தேடி தேடி போயெல்லாம் படிக்க தேவையில்லை. இது எல்லாமே உங்களுக்கு நாங்களே கன்சைஸா கொடுத்துருவோம். அண்ட் ஒவ்வொரு டாபிக்லயும் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ப்ராப்ளம் டிஸ்கஷனும் இருக்கும். தென் டெஸ்ட் அலாங் வித் லைவ் டிஸ்கஷன் அப்படின்றது. ஸோ 1-to-1 இன்டராக்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்கெடியூல். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லைவ் சப்போர்ட் கிளாஸ் வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட அதர் ஹைலைட்ஸ் அப்படின்னா, ஸோ ஓவராலா 185 சிலபஸ் வீடியோஸ் இருக்கும், சிலபஸ் கவரேஜ் வீடியோஸ் இருக்கும். இந்த செஷன் 1ல சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்க வந்து சிலபஸ் கவரேஜ் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்ப்பீங்க, அதுதான் இந்த 185 அப்படின்றது. ஸோ டெய்லி இந்த மண்டே டு சண்டே நீங்க என்ன பண்ணணும், டெய்லி 3 வீடியோ மினிமம் பார்க்கணும். ஓகே, ஐ மினிமம். நீங்க வந்து ஒரே நாள் உங்களால 5 வீடியோ அன்னைக்கு பார்க்க முடியுது, அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு டைமே கிடைக்கல, பிகாஸ் எல்லாரும் ஒரே என்விரான்மெண்ட்ல இருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒர்க் வந்துடலாம், ஃபேமிலி ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில ஒர்க் அதிகமா இருக்கும், ஒர்க்
வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஏதோ ஒரு ரீசனால அன்னைக்கு ஒரு நாள் படிக்க முடியாது. பட் இன்னொரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்ப நீங்க அன்னைக்கு 6, 7 வீடியோ கூட நீங்க பார்த்துடலாம். பட் மினிமம் டெய்லி நீங்க என்ன பண்ணிடணும்னா ஸ்ட்ரிக்டா 3 வீடியோஸ் பார்த்துக்கணும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்க முடியாது. இன்னைக்கு நான் 3 சுத்தமா பார்க்கல, நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு டைம் கிடைக்கிறப்ப விடாதீங்க. டெய்லி 3 சிலபஸ் கவரேஜ் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து மஸ்ட். அப்படி பார்த்தாதான் இந்த 185 சிலபஸ் வீடியோஸை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். தென் 40 டெக்னிக்கல் டெஸ்ட். இந்த டெக்னிக்கல் டெஸ்ட்ன்றது பிசிக்ஸும் மேக்ஸையும் சொல்றோம்ப்பா. தென் 10 லைவ் ஸ்பெஷல் செஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 300 செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். 25 ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். 40 லைவ் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ் இருக்கும். சரி, உங்க மார்க் எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோர்ஸ் ஹைலைட்ஸ். ஸோ அகைன் ஐம் சேயிங் our Sparks Academy is launching its most in-depth online course exclusively for Airport Authority of India ATC JE 2025. ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஆன் April 28, which is on Monday. ஸோ ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர் 9677711366க்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ லோவஸ்ட் ப்ரைசிங்ல தான் நம்ம எந்த எக்ஸாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலும் நம்ம கிளாஸ் கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைசிங்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லோவஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட அஃபோர்டபுள். நீங்க மார்க்கெட்ல இருக்க அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நீங்க பாத்துக்கோங்க. அஃபோர்டபுள்ல நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரிசல்ட்ஸும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ there is a ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கு. ஸோ அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமி பத்தி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க போய் கூகுள் பண்ணிக்கலாம், ரிவ்யூஸ் பார்க்கலாம். நம்ம அகாடமியில ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே கூகுள்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்க கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் விசாரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச TNMAWS 2024. ஓகே, ஸோ அதுல நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிட்டன் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனவங்க, இன்டர்வியூ முடிச்சு கவுன்சிலிங் வந்தவங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸா கொடுத்துருக்கோம். ஸோ ரிசல்ட்ஸை பத்தி யூ நீ நாட் வரி. ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ ஆர் என்ட்ரிங் இன் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி தென் யூ ஆர் சேஃப் இன் ஆர் ஹேண்ட்ஸ். சரியா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிரும். ஸோ த திங் இஸ் வாட் எவர் நாங்க என்ன ஸ்கெடியூல் சொல்றோமோ அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால ஈஸியா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணிட முடியும்பா. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் யாருக்கும் இருக்கு அப்படின்னா வித் சிம்பிள் எஃபர்ட், ரொம்பலாம் படிக்க தேவையில்லை. யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் லெவலுக்குலாம் படிக்க தேவையில்லை. இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியும் நல்ல கேடர்ல நல்ல ஒரு சம்பளத்துல நல்ல ஒரு போஸ்டிங்ல போய் உட்கார முடியும். ஸோ அதனால இது ஒரு ஸ்மார்ட் வே. ஸோ சின்ன சிலபஸ் தான், சரியா, ரொம்பவே வந்து பேசிக் லெவல் ஆஃப் சிலபஸ். ஸ்கூல் புக்ஸ் நம்ம படிக்க முடியாதா? காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு டிகிரி எல்லாம் முடிச்சிட்டோம். அப்ப நம்மளால பேசிக்கா பிசிக்ஸ், மேக்ஸ், ஆப்டி, ரீசனிங் எல்லாம் படிச்சிட முடியாதா? ஸோ கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். யாருக்கெல்லாம் இந்த எய்ம் இருக்கு அப்படின்னா அவங்க தயவு செஞ்சு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணுங்க அண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ உங்களோட அதர் ஃப்ரெண்ட்ஸ், கோஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகமா இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். See you in our session.